என் வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் ஐநாவரம். நான் வேலைக்காக வேண்டி ராயபாளையம் வந்து 67 வருஷங்கள் ஆகும். அதனால் நான் வெளியில் இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருந்து வருகிறேன். எனக்கு 7 குழந்தைகள் உண்டு. 7 குழந்தைகள் 5 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. இதில் 4வது பெண் குழந்தை சந்தனமாரி. பாதநல்லூரில் ஈராநாயக்கர் மோனுக்கு சுமார் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் திருமணம் செய்து வைச்சேன். திருமணம் செய்து வைக்கும்போது என் குழந்தை தூக்கு போட்டு இருந்ததாக காட்டில் தொங்கிச்சு. தூக்கு போட்டு இருந்ததாக சொன்னாங்க. அதனால் நான் அதை கேஸ் போட்டேன். என்னால் அந்த கேஸை நடத்த முடியல. இந்த கேஸு பெண்டிங்கில் இருந்தது. அப்போது அவர் இறக்கும்போது 3 வயதில் கோயிலை என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதை ஊருக்காரங்களும் கொடுக்க மாட்டார்கள். நான் கலெக்டர் ஆர்டர் முறையில் தூக்கிட்டு நல்ல முறையில் வளர்த்தேன். நல்ல முறையில் வளர்த்து படிக்க வச்சேன். படிக்க வச்சு 11 முடித்து 12 போகும்போது எங்களை நல்ல முறையில் என்னுடைய மனைவியும் நல்ல முறையில் எங்களை பாஜத்தோடு பார்த்தா. நான் படிக்க வைக்கும்போது என்னுடைய மகன் மூத்தவன் மாரியப்பன், மகன் மணிகண்டன் மூத்தவன், அவனை திருமணம் செய்ததுக்காக வேண்டி காதலித்து திருமணம் செய்ததுக்காக வேண்டி போய்விட்டார். நான் அதில் கொஞ்சம் வெறுப்பில் இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வந்தாங்க. வரவும் என்னுடைய மனைவி நம்ம உள்ளதாங்கய்யா, நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்குது எங்கோ வச்சு. அதனால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஏற்று 3 நகை போட்டு சிறுபாடு செஞ்சு அது நல்ல முறையில் நாங்கள் பராமரித்து வந்தோம். எங்களும் நல்ல முறையில் பராமரித்து வந்தோம். அப்போ அந்த ஈராநாயக்கருடைய சொத்து, முப்பாட்டன் சொத்து, அதை அவர் சந்தனமாரி கணவருக்கு பிரித்து கொடுத்ததாக எனக்கு அந்த செய்தி கிடைச்சிச்சு. அப்போ முப்பாட்டன் சொத்து அந்த பிள்ளைக்கு கேஸ் போட்டால் எதுவும் கிடைக்கும், அதனால் நம்ம அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பையங்க 2 பேரும் கூப்பிட்டு ஆளுக்கு 10 ரூபா கொடுங்கப்பா, பாட்டன் சொத்து அந்த பிள்ளைக்கு என்னமோ வளர்த்ததுக்கு வாங்கி கொடுத்துருவோம், அதனால் அதை வச்சு அதை படிச்சுக்கிட்டோம், ஒரு வசதியும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ சின்ன மகன் என்கிட்ட ரூபாய் 2 போயிட்டான். இளைய மூத்த மாரியப்பன் அங்கே போய் ரூபாய் 2 என்கிட்ட சொல்லிட்டு போய் அங்கே ஒரு நேரத்துக்கு கஞ்சிக்கே வழி இல்லையே, நீ என்ன ரூபாய் சொன்ன அவர்கிட்ட சொல்லி அப்படின்னு சண்டை போட்டார். அது எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டை 2 பேருமே அழுதாங்க. எங்களுக்கு கேது விடவுன்னா நாங்கள் உடச்சி சாப்பிட்டு கொடுத்தோம், எங்கள் வீட்டு சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என்னுடைய மனைவி நல்ல மாட்டோம், உடல்நிலை சரியில்லாமல் போதே இருக்குது. அப்படி இருந்தும் ஐயா இங்கே வாங்க, எப்படி நம்ம வளர்த்தபடியே கை தெருவில் விட்டுறக்கூடாது, நீங்கள் கேட்டு கொடுங்க, கேட்டு கொடுத்து எப்படியும் நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவோம், அதை வச்சு அதை படைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுவும் தெரியல. நான் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம், அங்கே அவங்க இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம். அதனால் அந்த ரெக்கார்டுகள்லாம் தயார் பண்ணி 1 வருஷ காலமாக அலைஞ்சு இந்த ரெக்கார்டுகளை தயார் பண்ணி கேஸ் போட்டேன். கேஸ் போட்டு கேஸ் நடக்கும்போது தங்கப்பழம் என்ற ஒரு முதலாளி அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததாக கழுவி போட்டேன். நைட்டு 10 மணிக்கு அந்த முதலாளிக்கு பைட்டாண்டுக்கு மேலே ஒரு கடை, அங்கே புள்ளிகளை என் மகன் பேட்டி கோயிலாகவும் அவருடைய கணவனும் கூட்டிக்கிட்டு தங்கப்பழம் முதலாளிட்ட போனேன். ஐயா இந்த மாதிரி நான் வளர்த்த புள்ள அந்த வாரிசு, அதை நீங்கள் உங்கள் பிள்ளை மாதிரி ஒரு உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு கேட்டேன். நான் கேள்விப்பட்டேன், குழந்தை இருக்கிறதாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த செங்கச்சூழியில் வச்சு 31 லட்சம்னு பேசி முடித்து கேஸை வாபஸ் பண்ணி சந்தனமாருடைய இழைப்புக்கும் என்னுடைய வளர்த்த பேட்டிக்கும் நஷ்டாக 30 லட்சம் கொடுத்தார்கள். பேசி முடிக்காது. அப்போ என்னுடைய மனைவி என் குழந்தைக்கு போட்டனாக அவளுக்கு சீர்பாடு கொடுத்ததுக்கு வேணும்ல, அதுக்கு எங்கேன்னு கேட்டேன். எல்லாம் சேர்த்து தாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு அங்கேயே வச்சு 1 லட்ச ரூபா விடுதலை பத்திரம் அது எடுக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா காலி. இங்கே கொண்டு 30 லட்ச ரூபாயோட வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு என்னுடைய மனைவி நம்ம நாளைக்கு எனக்கு உனக்கு அடிக்கிட்டு கிடப்பாங்க, நம்ம வளர்த்த பிள்ளைக்கே கொடுத்துருங்க, அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். அதனால் 28 லட்சம் போட்டு எங்களுடைய சொத்து பெற வேண்டியது சுமார் 75-80 லட்சம் ரூபாய் சொத்து பெறும். 5 சென்ட் 5 சென்ட்டுமே கேட்டுருக்கு, 6 லைன் விட்டுருக்கு,
வாடகைக்கு விட்டுருங்க. நான் இருக்கிற வீடு பெரிய கார வீடு, 5 சென்டிலுமே வீடு இருக்கு. என்ன ராஜபாளையத்தில் வெங்கடேஷ் நகரத்தில் இருக்கு என்னுடைய சொத்து. அதனால நான் அந்த 28 லட்சத்தை வாங்கி என் பிள்ளைகளுக்கு நம்ம ஜோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்கு விடுதலை பத்திரம் தயார் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைக்கும் 3 லட்சம், நாளைக்கு நம்ம வளர்த்த பிள்ளைக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அந்த நம்பிக்கை பேரில் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்து அவங்களுக்கு ஒரு உயிரும் எழுதி கொடுத்து இந்த விடுதலை பத்திரத்தை கையெழுத்து வாங்கினேன். என் குழந்தைகளுக்கு ஆளுக்கு 3 லட்சம் பிரித்து கொடுக்கும்போது சந்தனமாருடைய பங்கை அவருடைய மக கோயிலாவுக்கே கொடுத்தேன். நான் உயிரிழத்து கொடுத்ததுக்கு பின்பாக என்னுடைய மனைவியை பராமரிக்கவில்லை. ஏன் பராமரிக்கவில்லை, ஏன் வந்து பார்க்க வர மாட்டேக்க, ஆய்வுத்திற்கு வர மாட்டேக்குன்னு நான் கேட்டதுக்கு என் மாமன், என் மாமியா, என் கணவர் 3 பேரும் கூடி 3 லட்சம் கொடுத்தா கலவையை பார்க்க போகணும், இல்லைன்னா பார்க்கக்கூடாது என்று சொல்லி நிறுத்துகிறாங்க. அப்போ 3 லட்சம் கொடுக்கணும்னா நான் வர முடியாது, அவங்கள மீறி நான் வர முடியாது அப்படின்னு சொன்னான். வரமாட்டவும் என்னுடைய கொள்ளையை தான் வந்து என்னுடைய மனைவியை காப்பாற்றி வீடு உணவு சேர்த்தார்கள். அதுக்கு பிற்பாடு 8 சவர் நகரையும் எடுத்து கொடுத்து விட்டேன். விடுதலைப்பட்டு கேட்டு போகும்போது எனக்கு மூச்சு திணறல் உண்டு, என் உடம்பு நோய் உண்டு. அதில் அவள் தான் மாத்திரை கொடுப்பாள். என் பிள்ளைய அடிக்கடி என் வீட்டுக்கு வர ஆரம்பிக்குமே இவங்களுக்கு என் மகன் மாரியப்பன், மாரியப்பனுடைய மனைவி கனகா, மாரியப்பனுடைய மகன் மணிகண்டன், ஜோதி மணிகண்டன் கோயிலா, மருமக கோயிலா, இவங்க 4 பேருமே சந்தேகத்துக்கு வந்துட்டாங்க. பிள்ளைய வருது உயிரை உடைக்கு மாற்றி எழுதி கொடுத்துருவாரோ என்னமோ அங்கே ஒரு எண்ணங்கள் வந்துருக்கு. எண்ணங்கள் வந்து அப்போ இவ தான் எனக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ இவங்க கூடி போயினார், இது தற்கொலை மாதிரி தனாலையை போட்டு மூக்கில் அமைக்கிறோம், மூச்சு தண்ணல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கூடி போயினார். நான் நேரம் தூங்கலை, எனக்கு காது கட்டுக்கிடுச்சு. அப்போ நான் மாத்திரை தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துட்டு சொல்லிடுறேன், அப்போ செஞ்சிடுவோம் அப்படின்னு இவனுக்கு சொன்னான். அதனால் 6ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு நான் உடனே 8ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி ஏகாலி பெருமான் கோயில் பக்கத்தில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறேன். என்னால் வயசோ 87 வயசாகுது, என்னால் வேலைக்கும் போக முடியாது, என்கிட்ட வேறு வசதியும் கிடையாது. அதனால் வாடகை கொடுக்குறதுக்கு வழி இல்லை. என்ன என் மகன் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, பொம்பளை பிள்ளைய. அதனால் இந்த சொத்தும் இந்த புகார் மனுவை நான் கலெக்டரும் கொடுத்துருக்கேன், என்ன தலைமை அதிகாரி ஐஜிக்கும் கொடுத்துருக்கேன், முதலமைச்சர் தனிப்பறைக்கும் கொடுத்துருக்கேன். ஆகையினால் எனக்கு நல்ல முறையில் எனக்கு தீர்ப்பு கிடைக்கும் அங்கிற நம்பிக்கையும் பேரில் என்ன இவங்க வாங்கின ரூபாய் போக என் பிள்ளைய வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க ரெடியாக இருக்குது. எங்கே வச்சு யாருக்கு முன்னால் வச்சு கொடுக்கணும்னாலும் சரி, 4 பேருக்கு முன்னாலும் சரி, அதிகாரிக்கு முன்னாலும் சரி கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆகையினால் எனக்கு இன்னும் என் சொத்து வேணும், என்ன இவன் வாங்கின பணத்தை நான் என் பிள்ளைய கிட்ட ரெடியாக இருக்குது. ஆகையினால் நம்பிக்கை பேரில் எனக்கு மேலிருந்து நல்ல தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை பேரில் உட்காந்துருக்கேன். நீங்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்கு தக்க நடவடிக்கை மேல்மட்டத்தில் எடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன்.